வாழ்க வளமுடன். ஆர்எஸ்கே ஹவுசிங். இன்றைக்கி நம்ம ரோட் சைடில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட்டாக சிக்கன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீட்டிலையே சுலபமான முறையில். அதுக்கு 100 கிராம் அளவில் நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதில் தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சூடான எண்ணெயில் அதை நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம ரெட் சில்லி பவுட்ரு போட்டிருக்கிறதுனால அதுவே நல்ல கலராக தான் வரும். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ், குடைமிளகாய், வெங்காயம், பீன்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ் எடுத்துக்கல. முட்டை, டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பெப்பர் பொடி, ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். நான் சிக்கன் வறுத்த எண்ணெயே யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் கொஞ்சம் கலராக இருக்குது. அதில் தேவையான அளவு கருவேப்பிலை, முட்டைக்கோஸ், கேரட், நறுக்கின வெங்காயத்தில் பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். குடமிளகாய் சட்டுன்னு வதங்கிடும், அதனால் அதை பிறகு நம்ம போட்டுக்குவோம். இப்போ இந்த காய்கறியை மட்டும் நல்லா ஒன்று போல் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதி அளவு குக்கானா போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து காய்கறி முழுசாக குக்காக தேவையில்லை நமக்கு. இப்போ நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கின உடனே. தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான். இம்சேரசன் படத்தில் வடிவேல் சார் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவங்க ஆன்சர் பண்ணலை. எனக்கு தெரிஞ்ச ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தட்டைப்பயிறு, உளுந்தம்பயிறு, பச்சைப்பயிறு, இந்த மாதிரியான பயிர் வகையெல்லாம் தோலோடு தான் நமக்கு வரும் ஃபஸ்ட்டு. அதை தான் தட்டானுக்கு சட்டை போட்டால் அப்படிங்கிறது பயிர் வகைகள் தோலோடு இருக்கிறத குறிக்கும். குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்திங்கன்னா, அந்த தட்டைப்பயிர்லேருந்து தோலை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு வந்து உட்காந்த வண்ணமோ இல்லை குனிஞ்ச வண்ணமோ தான் அதை வந்து கட்டையால் அடித்தா தான் அந்த தோல் பிரிஞ்சு போகும். அதை தான் தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் அப்படிங்கிற பொருள். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம காய் ஓரளவுக்கு வதங்கினோடனே 2 முட்டையை நடுவில் ஊற்றிக்கிட்டோம். முட்டை வேகட்டும். முட்டையை காயோடு சேர்த்து ஊற்றும் போது அது அந்தளவுக்கு நமக்கு பீஸ் கிடைக்காது. அதனால் காய்கறிகளை கொஞ்சம் ஒதுக்கி விட்டு சென்டராக கொஞ்சம் முட்டையை போட்டு ஓரளவு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் முட்டை பீஸ் தனியாக தெரியும். வதங்கட்டும். வதங்கியாச்சு. இப்போ நம்ம சாஸ் ஐட்டம் மற்ற பொருட்களை எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் சாதத்தோட அளவு வந்து அதிகமாக தான் எடுத்திருக்கேன். அதனால் சாஸ் அளவு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி வீட்டில் உள்ள சாதாரணமான சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்யணுனாலும் செய்யலாம். ரெட் சில்லி பவுடர், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கணும். இது சிக்கன் போடுறதுனால தான் இது சிக்கன் ரைஸ். சிக்கன் போடாமல் இதோடையே நம்ம ரைஸ் போட்டு கலந்தோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ். எக்கு போடாமல் செஞ்சோம்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ். எல்லாத்துக்குமே ஒரே பேஸ் தான். நம்ம போடுற பொருளை பொறுத்து தான் அது மாறுது. நம்ம போட்ட மசாலா தூளெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சுருந்த சாதத்தை இதோட கலந்துக்கணும். சாதம் கண்டிப்பாக ஆறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் 2 ஸ்பூனை வந்து சாதம் போட்டதுக்கப்புறமா போட்டுக்கலாம். இப்போ மல்லி இலை, பொரிச்செடுத்த சிக்கன், நம்ம ஏற்கனவே வெங்காயம் பாதி போட்டால் போதும்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த மீதி வெங்காயத்தை இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வெங்காயம் நம்ம சாப்பிடையில் கிடைக்கும் போது தான் நமக்கு அந்த ரோட் சைட் டேஸ்ட் வந்து பக்காவாக கிடைக்கும். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்க. இப்போ சாதமும் அடியில் நம்ம போட்ட சாஸ் மசாலா கலவையும் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கணும். ஆர்எஸ்கே ஹவுசிங் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் ஒன்று போல் மசாலா உப்பெல்லாம் கலர்ற மாதிரி செய்யுங்க. உங்கள் வீட்லேயும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுங்க. ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஓரளவு நல்லாவே கலந்துட்டோம். அங்கங்கே கட்டிப்படாமல் எல்லாம் நல்லா பார்த்து ஒரு சேர நம்ம நல்லா